இவங்களுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டலான்னு இருக்குங்க. நாங்க வச்சுட்ட பானை பத்துறதுல வீட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க கூடு வைக்க. அதுல 4 சிட்டுக்குருவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்ப மைனாம் வந்து இடம் தேடுங்க. நமக்கு வச்சு விடுறதுக்கு இடம் இல்லையே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோட ஸ்டைல் சிறுதானிய தோசை ரெசிபி தான். இதுக்கு அரிசி ஆட் பண்ண மாட்டேன். எல்லாமே சிறுதானியம் தான் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் போடுற மெஷர்மெண்ட் எல்லாமே நானே ஒரு கெஸ்ஸிங்ல போட்டுட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரெக்னெண்டா இருக்க டைம்ல ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. ஆர்ட்விக்கு 6 months 7 months ஸ்டார்ட் ஆனது வந்து இதான் கொடுத்துட்டு இருக்கேன். 1/4 கிலோக்கு மில்லட்டும் 1/4 கிலோக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. ராகியை தனியா ஊற வைக்கணும். எல்லாம் சேர்ந்து அரைப்படும்போது ராகி அரைப்படுறது இல்லை. அதனால ராகியை தனியா ஊற வச்சுட்டு கம்பு, சோளம், உளுந்து கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டு 4 ஒண்ணா ஊற வச்சிருவேன். சிறுதானியம் ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க. அப்பதான் நல்லா ஊறி வரும். அது கூட ஒரு 1 hour உளுந்தும் போட்டு ஊற வச்சிட்டோம்னா கடைசியா நல்லா மாவாயிக்கும். டயட் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இது கொஞ்சம் ஃபில்ஃபில்டா இருக்கும். 2 தோசையே வயிறு நிறைஞ்சிரும். சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மதியம் வரைக்குமே பசிக்காது. தோசை இட்லி 2க்குமே நல்லா இருக்கும் மாவு. எனக்கு இருக்க சோம்பேறித்தனம் என்ன, இட்லி பாத்திரம் யார் கழுவுறதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே தோசை மட்டும் ஊத்துவேன். இந்த தோசைக்கு சட்னி கொஞ்சம் காரமா செஞ்சுட்டீங்கன்னா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நான் அன்னைக்கு கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருந்தேன். நான் மாசத்துல ஒரு தடவை தான் அரிசி மாவு தோசை இட்லி யூஸ் பண்ணுவேன். மற்ற நாள் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபிஸ் யூஸ் பண்ணி ஹெல்த்தியா கொஞ்சம் மாத்திக்குவேங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். இன்னொரு விளாக்ல பாக்கலாங்க. பாய். தேங்க்யூ.